ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு முயல் இருந்ததுங்க. அந்த முயலுக்கு ஒரே பயம். எப்ப பார்த்தாலும் அதுக்குள்ள ஒரு தன் பயம் வந்துருச்சு. எப்படின்னா, இந்த சைடு பார்த்தா பாம்பு வரட்டுது, அந்த சைடு பார்த்தா புலி வரட்டுது, இந்த சைடு பார்த்தா சிங்கம் வரட்டுது. எல்லாமே காட்டுக்குள்ள நம்மள விரட்டிக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் வயசாயிருச்சு. அதனால எப்ப எது திங்கலான்ட்டு இருக்கு. நம்ம அதுகிட்ட அடி வாங்கி துடிச்சு சாவறதுக்கு நம்மளே செத்துரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. பயம் என்னாச்சு, அது தற்கொலைக்கு நேரா போயிறணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நேரா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இங்க இருந்து மேல இருந்து குதிச்சிடலாமா? ஐயையோ! குதிச்சா ஒண்ணும் இல்லாம போயிரும். நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளத்துக்குள்ள போய் குதிச்சு நம்ம செத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா குளத்துக்கு நேரா போச்சு. போய்கிட்டு இருக்கு. அப்படியே குளத்துல தண்ணிய பார்த்தோனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போலாம். உள்ள போய் ஆழத்துக்கு போய் அங்க போய் செத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிட்டத்துல போவையும், இத பார்த்த உடனே மீனு பார்த்தீங்கன்னா, இத பார்த்து கட 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 கடன்னு ஓடுது. ஐய்யயோ! நம்மள யாரோ பிடிக்க வராங்களா, விரட்ட வராங்களேன்னு சொல்லிட்டு மீன் ஓடுது. தவளை பார்த்தீங்கன்னா, காக்கா காக்கா காக்கான்னு தவளை கத்திக்கிட்டு தவளை எல்லாம் ஓடுது. உடனே இது பார்த்துட்டே இருந்துச்சு. ஆஹா! நம்மள பார்த்து இத்தன பேரு பயப்படுறாவ. நம்ம எதுக்கு நம்ம சாவணும்? நம்மளுக்குள்ளேயும் ஒரு ஆள் இருக்கு. நம்மளுக்கும் தைரியம் இருக்கு. நம்ம பெரியவர். நம்மளுக்கு நம்ம ஏன் பயப்படணும்? அப்படின்னுட்டு அதுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுது. உடனே இனிமே நம்ம சாவக்கூடாது. நம்ம வாழ்ந்து காட்டணும். ஏய் சிங்கம் வந்தா என்ன? புலி வந்தா என்ன? இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்தோம்ல. இனிமேலும் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே தைரியத்த வளர்த்துட்டு, அது சாவுக்கு முடிவெடுக்காம வெளிய வந்துட்டுங்க. இதே போல தான் வாழ்க்கையில நெறைய பேர்கிட்ட பயங்கள். உள்ளுக்குள்ளேயே பயங்கள். ஏதாவது சில காரியத்த நெனச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க. ஐய்யய்யோ! இந்த காரியத்துல நம்மளுக்கு தோல்வி ஆயிருமா? நம்ம வாழ்வே இல்லையா? செத்துறலாமா? அப்படின்னு கூட முடிவெடுக்க தோணும். ஆனா, தேவன் நம்மள பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம இருதயத்தின் யோசனைகளை அறிகிற தேவன். அதனால நம்ம எதையுமே பயப்படக்கூடாது. சத்துரு எப்படினாலும் சோதனை கொண்டு வருவான். நம்ம ஜெயிச்சு காட்டணும். சாத்தான நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. அதுதான் நம்மள பார்த்து பயப்படணும். நம்ம எதிர்த்து கட்டும்போது, ஐய்யய்யோ! இவளுக்குள்ள ஆண்டவர் இருக்காரு. ஓடியே போயிருவான். சாத்தான் பயந்து ஓடிறணும். நம்ம எதிரிய பார்த்து நம்ம எப்படினாலும் நம்மளுக்கு எதிரி இருப்பான். நம்ம செத்துட்டோம்னு வைங்களேன், அவன் கை தட்டி சிரிப்பான். உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா? உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே எதிரி இருக்காங்களா? இல்ல தூரத்துல எதிரி இருக்காங்களா? இல்ல பக்கத்து கடைக்காரன் எதிரி இருக்கானா? எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு பயந்து நீங்க தற்கொலைக்கு நேராக போயிட்டேன்னு வைங்களேன், அவன் கை தட்டி சிரிக்க தான் செய்வான் ஒழிய, மற்றபடி ஐய்யய்யோ! போயிட்டானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழுறதுக்கு யாருமே கிடையாது. அதனால தயவு செய்து அந்த முடிவு வந்துராதீங்க. யாருமே அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா, சாவ போற மாரி நிலைமை வந்துச்சா, அப்படி வரும்போது கூட என் தேவன் என்னோடு இருக்கிறார். எல்லாம் வெற்றி தருவார் அப்படின்னு சொல்லி தைரியத்தோட வைங்க. நம்மள கண்டு தான் சாத்தான் போயிரணும். நம்ம சாத்தான் போயிடக்கூடாது. ஓகே.